பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பதாக. ஆமென். இந்த ஓய்வு நாள் ஆராதனை காரணமாக நாம் கீர்த்தனை 167 போடும். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். கர்த்தாவே, தேவருடைய மேய்ச்சலும் நாடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி முது திருவார்த்தையை கேட்டறிந்து நீர் அருளும் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிழ்ப்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தோன்றுதல் அளிக்க வேண்டுமாய் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 139. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய ஞான சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் நடவாறுதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எழாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதகத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தில் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்திலே நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசித்தாகத்தோடு அவரது கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோமாக. கிருபையும் இரக்கமும் உள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்தியினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கே தகுதியுள்ளாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவியாகியிடம் கிருபையுள்ளவராகிறோம். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயமும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்திருக்கிறோம். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்கிறோம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும்.
பரமத்தினோட வேண்டுதல் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்கிறோம். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு ஒரு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். திருத்தவ பண்டிகைக்கு பின்வரும் 6வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்காக நாம் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, முதலாவது திருமறை பகுதி, அது யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். பழைய ஏற்பாட்டு பகுதி யாத்திரையாகமம் அதிகாரம் 20 வசனங்கள் 1 - 17 முடியும். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாற்றி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் என்பதே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமாகிய எல்லாம் வல்ல ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மாட்சியுள்ள கடவுளின் தேவனின் பரிசுத்தர். வல்லமை உள்ள கடவுளின் பரிசுத்தர். என்றென்றும் உள்ள கடவுளின் பரிசுத்தர். ஆமென். திருத்தவ பண்டிகைக்கு பின்வரும் 6வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற 2வது திருமறை பகுதி, அதாவது நிருப பகுதி. அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 11 முடிய. ரோமர் 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 3 - 11 முடிய திருவசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போமாக. ரோமர் 6 3-11 வசனங்கள். பாவத்துக்கு மரித்த நாமில் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும்
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஏனும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்கள் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடன் கூட நாம் பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொண்டுவதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறதே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து நீங்கள் என் நியமங்களில் நடந்து என் தீர்ப்புகளை கைக்கொண்டவைகள் நடக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே இன்றைய நாளுக்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி பகுதி, அது பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 20 தொடங்கி 26 முடி. பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 5 வசனங்கள் 20 26 முடி. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாக. அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேர்வரிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்ப்பு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதுமே. நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நாம் உலகமெங்கும் உள்ள எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளோடும்
திருச்சபை மக்களோடு ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிகளிடத்தில் இருந்து மந்தை பிலாத்தின் மேல் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறைத்தடக்கம் செய்யப்பட்டார். மூன்றாம் மனிதனிடத்தில் உயிர்த்தெழுந்தார். மரத்துக்கு ஏறி எல்லாவற்ற பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து எல்லோருக்கும் மனிதோருக்கும் நியாயத்தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் இருக்கிறதும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரண புரைந்து நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை அருளே காப்பாராக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நாம் ஞானப்படலில் 132 பாடம். தேவரீரே நான் துதித்து தோத்தரிக்கிறதே, உமது ஆவியை அளித்து பலந்தாரும் கர்த்தரே, உமது அன்பு மட்டில்லாதது மனோபாவுக்கும் எட்டாது, உமக்கு 1000 தரம் கர்த்தரே சங்கீர்த்தனம் என்ற பாடலை பாடுவோம். இந்த நாளில் தியானத்திற்காக அருளுரைக்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 22 முடி. நான் வாசிக்கிறேன். நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும்
சிறியவன் என்னப்படுவான்? இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்னப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிடாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதுவே. எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் பேச போகிற வார்த்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமாம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சபையோர்களே, தூய கர்மேல் ஆலயத்தினுடைய சபை விசுவாசிகளே மற்றும் காணொளி மூலமாக இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக திருச்சபை நமக்கு கொடுத்த திருமறை பகுதி நாம் சற்று முன்பு வாசிக்க கேட்ட பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 22 முடிய உள்ள திருவசனங்கள். இந்த 17ஆம் வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கின்ற பொழுது நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிப்பதற்கு நான் வரவில்லை என்று ஆரம்பிக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கடவுள் மோசேவின் மூலமாக கொடுத்த அந்த கற்பனைகளை குறித்து நாம் வாசித்தோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை, அதாவது மோசேவின் மூலமாக வந்த நியாய பிரமாணத்தை நான் நிறைவேற்றவே வந்தேன், மாறாக அழிப்பதற்காக நான் வரவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த நியாய பிரமாணத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதற்காக தன்னை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல வேண்டும்? ஏனென்று சொன்னால் நிறைய இடங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வந்த நோக்கத்தை பதிவு செய்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல பார்த்தோமே என்று சொன்னால் 10ஆம் வசனம் 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிறார். அதே லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 43ஆம் வசனத்துல அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இங்கே முதல்ல சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இங்கே நான் எல்லா ஊர்களுக்கும் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்கிறார். அடுத்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை யானாலும் அழிப்பதற்கு நான் வரவில்லை, மாறாக அது நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்பதை குறித்து அடிக்கடி நமக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வந்தேன், மாறாக அதை அழிப்பதற்கு நான் வரவில்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படியானால் இந்த நியாய பிரமாணம் யாரால் வந்தது, எதற்காக வந்தது?
நாம் சற்று முன்பு வாசிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் முதல் 17 வசனத்துல நியாய பிரமாணம் மோசேவின் மூலமாக என்னென்ன வார்த்தைகளை கொண்டு கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசித்தோம். அதிலே ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், தாயும் தகப்பனையும் எப்படி கனம் பண்ண வேண்டும், எப்படி நாம் மற்றவர்கள் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், கொலை செய்யாதே, பொய் பேசாத, திருடாதே, இச்சிக்காதே, இப்படி பல விஷயங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையுமே மோசே மூலமாக கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்துல கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடுதான் இந்த நியாயப்பிரமாணம். கடவுள் எப்படி இஸ்ரவேல் மக்கள் மீது அன்பு வைத்தார் என்பதை இந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் மக்கள் அதற்கு முன்பதான வரலாற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குகிறார். அவர்கள் கீழ்ப்படியாமையின் மூலமாக கடவுளை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள். இருக்க இருக்க நிலை மாறி மாறி பாவம் பெருகிக் கொண்டே போகிறது. குடும்பத்திலே பிரச்சனை, காயினுக்கும் ஆபேலுக்கும், சமுதாயத்திலே பிரச்சனை. நோவா காலத்துல நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் மிகவும் பாவத்திலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. பாவம் அவர்களை மேற்கொண்டது. பாவத்தை அவர்கள் மேற்கொள்ளவில்லை, மாறாக பாவம் அவர்களை மேற்கொண்டதாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே கடவுள் அந்த மக்களை எப்படி மீட்டெடுக்க வேண்டும், இந்த மக்களை எப்படி நாம் மீட்டெடுத்து நம்முடைய பிள்ளை, தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட பிள்ளையை எப்படி மீட்டெடுக்க வேண்டும், எப்படி நம்மோடு ஐக்கியப்பட வேண்டும், அவர்கள் எப்படி வாழ்ந்தால் கடவுளோடு இணைய முடியும் என்று சொல்லிதான் நியாய பிரமாணத்தை மோசேவின் மூலமாக கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளும் ஒரு கனவு காண்றார். கடவுளும் ஒரு கனவு காண்றார். என்ன கனவுனா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் பார்த்தோமே என்று சொன்னால், 4ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடவுளுடைய ஆசை. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கடவுள் நினைக்கிறார். இது கடவுளுடைய ஆசை. மக்கள் பகைமை உணர்வோடு வாழக்கூடாது. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு அன்போடு வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த இடத்துல, பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாக இன்னொரு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா சொல்லுகிறார். அதே ஏசாயா இன்னொரு தீர்க்க தரிசனத்தில் சொல்றாரு பாருங்க, 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவார். பால் குடிக்கும் குழந்தை, 17ஆவது வசனம், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகள் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வளையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டிவரியின் பூச்சிகளை தன் கையில் வைக்கும். இது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த வரலாற்று நிகழ்வு எங்கேயுமே நடக்காது. யோசிச்சு பாருங்க. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், மேயுமா? மேய்ச்சி எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அதே போல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புலியும் வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும். ஒரு புலியும் ஒரு வெள்ளாடு ஒன்றாய் படுத்துக் கொள்ளும்.
அடுத்து பாலசிங்கம், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவார். இதெல்லாம் கடவுள் காண்கிற கடவுள். இந்த மனித குலம் எப்படி வாழ வேண்டும், இந்த மனித குலம் எப்படி வாழணும், வாழும் என்பதை கடவுளும் கனவு காண்கிறார். ஆகவேதான் திருச்சட்டத்தை வடிவமைக்கிறார். திருச்சட்டம், நியாயப்பிரமாணம், கற்பனை இவற்றை வடிவமைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவருடைய பிள்ளைகளே, ஆகவே இது அன்பின் வெளிப்பாடு. நம்முடைய கடவுள் இந்த கற்பனையை நமக்கு கொடுத்தது நம்மை கற்பனையை கொடுத்து துன்புறுத்த வேண்டும் என்பது அல்ல, மாறாக கற்பனை மூலமாக நம் மீது வைத்திருக்கிற அன்பு, நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்தால் கடவுள் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பார். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்ம மேல கோவப்பட்டா, நம்முடைய கரிசனையோடு நம்ம மேல கோவப்பட்டா என்ன நினைச்சுக்கிறோம்? அவருக்கு என் மேல கோபம். தன்னுடைய தகப்பன் நம் மீது கோபப்பட்டாலோ நம்மை தண்டித்தாலோ என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம அது நம் மீது வைத்த கோபம் வஞ்சகம் அல்ல, மாறாக நம் மீது வைத்த அன்பு. இந்த அன்பின் வெளிப்பாடுதான் நியாயப்பிரமாணம். இந்த அன்பு கடவுள் கர்த்தருடைய அன்பு தான் அங்கு அடங்கி இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரர் உண்டோ? நல்லா பாருங்களேன். சிக்ஷைனா என்னங்க? தண்டித்தல், கண்டிக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறதா சிக்ஷை இருக்கிறது. அந்த சிக்ஷையை என்னுடைய அப்பா தானே என்னை தண்டிக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது என்னுடைய அப்பா தானே. இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று அவர் சொன்னால், இப்படி நான் அவருடைய பேச்சை நான் கேட்டு நடக்கின்ற பொழுது கடவுள் என் மீது பிரியமாய் இருக்கிறார், என் மீது அன்பாய் இருப்பார், என்னை மிகவும் நேசிப்பார். ஆக கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாடுதான் இந்த நியாயப்பிரமாணம். கடவுள் நம்மை கண்டிக்கிறார், கடவுள் ஒரு தகப்பனாக இருந்து நம்மை கண்டிக்கிறார். அதுதான் இந்த நியாயப்பிரமாணம். அன்பான இதனுடைய பிள்ளைகளே, அந்த நியாயப்பிரமாணம் தான் ஏசாமி சொல்றாரு, ஒரு எழுத்தாகிலும், இந்த நியாயப்பிரமாணம் ஒரு எழுத்தாகிலும் அது என்ன பண்ணாது? நிறைவேறாமல் போகாது. மாறாக அதை நிறைவேற்றவே நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு அல்ல என்ற கருத்தையும் இந்த இடத்திலே வைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நியாயப்பிரமாணத்தை எப்படி அவர் மீட்கிறார்? நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரா என்பதை கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நியாய பிரமாணத்தை அழிப்பதற்காக நான் வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பெரும்பாலும் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அந்த கட்டளைகளை ஒரு கட்டளையாக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளையாக மட்டுமே அதை பார்த்தார். அது பின்னால் இருக்கிற கர்த்தருடைய அன்பை அவர்கள் ருசிக்கவில்லை. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அற்புதமான ஒரு வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றலாமையிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். தசமபாக எல்லாத்துலயும் எடுத்து வைக்கிறாங்க. அரிசியில தசமபாக எடுத்து வைக்கிறாங்க, வெந்தயத்துல எடுத்து வைக்கிறாங்க, நாம் வாங்குகிற ஊதியத்திலிருந்து தசமபாகம் எடுத்து வைக்கிறோம். அதை கர்த்தர் சொன்னால் ஆகவே செய்கிறோம் என்று அப்படிதான் அந்த நியாய பிரமாணத்தை புரிந்து கொண்டார்களே ஒழிய, மாறாக அதில் அடிப்படையாக இருக்கிற கர்த்தருடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்வதற்கு தயாராகவும் இல்லை.
வந்தாரே ஒழிய அதில் இருக்கிற அதில் பயனடைந்த பிள்ளைகளை குறித்து மகிழ்ச்சி அடையவில்லை. ஓய்வு நாளிலே ஒருவருக்கு சுகம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ஓய்வு நாளை மீறிவிட்டாரே என்று குற்றம் கண்டுபிடித்தார்கள் ஒழிய அந்த நாளிலே ஒருவருக்கு சுகம் கிடைத்ததே, அந்த நாளிலே ஒருவன் பழைய நிலையிலிருந்து ஒரு புதிய நிலைக்கு மாறி இருக்கிறானே என்கிற சந்தோஷம் அவர்களுக்கு இல்லை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை ஒரு சட்டமாக, கடவுள் நமக்கு கொடுத்த அந்த சட்டம், அதை ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிதான் நினைத்தார்களே ஒழிய அதில் இருக்கிற கடவுளின் அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புரிந்து கொள்ளுகிறார். இந்த இடத்துல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அருமையான ஒரு வசனம், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு என்கிற மிகப்பெரிய அந்த சொற்றாடல் எல்லா சமயத்திலுமே இருக்கிறது. இஸ்லாமும் சரி, இந்துக்களும் சரி, மற்ற இதர சமயத்தை சேர்ந்த பிள்ளைகளும் சரி, சகோதரர்களும் சரி, அன்பை பற்றி போதிக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை அப்படியே நம்ம திருப்பி போடுவோம். நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலையில நம்மோடு யார் வாழவில்லை? சதிசேயரோ பரிசேயரோ வேதபாரகரோ நம்மோடு சேர்ந்து வாழவில்லை. மாறாக இதர சமயத்தை சேர்ந்த பிள்ளைகளோடு நாம் சேர்ந்து வாழுகிறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிக்கணும். என்ன சொல்லிக்கணுங்க? மற்ற சமயத்தை சேர்ந்த பிள்ளைகளை விட கிறிஸ்தவர்களுடைய நீதி மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை மற்றவர்களை கவருவதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களை மற்றவர்கள் மீது செலுத்துகிற அன்பு மற்ற சமயத்தை விட மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட நாம் மிக நம்முடைய ஒரே ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் நாம். நம்முடைய வாழ்க்கை முறை மாறி அவர் இந்த இடத்துல போதிக்கிறார். பாருங்க, ஒரு அற்புதமான வசனம். என்ன சொல்றாரு? நீங்கள் கொலை செய்யாது இருப்பாயாக என்றுதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் அது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிரு. முதல்ல என்ன பண்றாருங்க? நீ ஏன் கொலை வரைக்கும் போற? முதல்ல கோபித்துக் கொள்வதே தப்புன்ற. உன் சகோதரனோடு நீ கோபமாய் இருப்பதே தப்பு. அதே கடவுளுக்கு விரோதமானது. அப்ப நீ கொலை என்பது அடுத்த 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 ஸ்டேஜ். முதல்ல கொலைக்கு முன்னாடி என்ன வரும்? பகைமை வரும். பகைமைக்கு பிறகு சண்டை. சண்டைக்கு பிறகு உச்சக்கட்ட கடைசி நிலைதான் கொலை. நீ கடைசி நிலைக்கு நீ போகாத. மாறாக முதல் நிலையிலே என்ன பண்ணியே? உன்னை சரி செய்து கொள். முதல் நிலையிலே நீ கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள். அதான் சொல்றார் சாமி இந்த இடத்துல. நீ உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளாதே. அடுத்து தன் சகோதரனை வீணன் என்று சொல்லாதே. தன் சகோதரனுக்கு எது சொன்னா கோபம் வருமோ அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிக்க. அடுத்தது சொல்றாரு, ரொம்ப உன் சகோதரனை பார்த்து மூடனே முட்டாளே என்று சொல்லாதே. இதெல்லாம் சொன்னோம்னா சகோதரனுக்கு கோபம் வரும். அப்படி கோபம் வருகின்ற பொழுது சண்டை வரும். சண்டை வருகின்ற பொழுது பகைமை வரும். பகைமை உச்சக்கட்டத்தை அடைகின்ற பொழுது கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். அதான் சாமி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் சரி பண்ணிக்க. அதற்கு மிகப்பெரிய அற்புதமான உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று ஆராதனைக்கு வந்து நீ காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாக ஒப்புரவாய்க்கு வந்துருக்கு. நீ ஒப்புரவாகாம காணிக்கை செலுத்தினாலும் அந்த காணிக்கை கடவுளால் அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லுகிறார். அடுத்தது உதாரணம் சொல்றாரு. என்ன
சொல்றாரு, நீ நியாயாதிபதியினிடத்திலே ஒப்புப்படாமல் உனக்கும் இன்னொருத்தனுக்கு சண்டை வருகின்ற பொழுது அதை கோர்ட்டு வரைக்கும் கொண்டுட்டு போகாத. இதனால் பாதிக்கப்படுவது 2 பேரும் தான். உங்க 2 பேர்த்தோடைய பொருளாதாரமும் முற்றிலும் ஒழிக்கப்படும். அப்படிப்பட்ட ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா பொருளாதாரம் இல்லாமல் போகும். மாறாக அன்பு, கோபித்துக் கொள்ளாதே, வார்த்தையால ஒருத்தரை குற்றப்படுத்தாத, வார்த்தையால ஒருத்தரை கஷ்டப்படுத்தாத, ஆலயத்திற்கு போவதற்கு முன்பதாக சமாதானமாய் ஒப்புரவாகி விட்டு போ, அங்கே போய் காணிக்கை செலுத்து. நிறைய அறிவுரைகளை சொல்லுகிறார். இதெல்லாம் ஏன் தெரியுமா? கொலை செய்யாது இருப்பாயாக என்ற வார்த்தை மட்டும்தான் நமக்கு தெரியும். அதற்கான காரணங்களை நீ நிறுத்திக்கன்னு சொல்றார் சார். அதான் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை நான் அழிக்க வரவில்லை, மாறாக நிறைவேற்றவே வந்தேன். நீ கொலை செய்யறது லாஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலே நீ சமாதானமாயிடு. கோபமான வார்த்தைகளை பேசாதே, அவன் கஷ்டப்படுகிற அளவுக்கு நீ வார்த்தையை உதிர்க்காதே, அது கொலை வரைக்கும் கொண்டு போய் உங்களை சேர்க்காது என்று சொல்லுகிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. சாமி என்ன சொன்னாருங்க? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரத்திற்கு சமம் என்று சொல்லுகிறார். அப்படிதானே? விபச்சாரம் என்கிறது அது லாஸ்ட் ஸ்டேஜ். அதற்கு முன்பது என்ன சொல்றாரு? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதை நிறுத்திக்கொள், விபச்சாரம் என்கிற அந்த ஸ்டேஜுக்கு நீ போக மாட்டே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்பது. இந்த திருவசனத்தை குறித்து தான் அற்புதமா ஒரு இடத்துல சொல்றாரு. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். பிரதானமானது என்று சொன்னால் முதன்மையானது, நம்பர் 1. நமக்கு நம்பர் 1 நியாய பிரமாணத்துல நம்பர் 1 அப்படின்னா எதை சொல்லுவோம் நம்ம? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையின்றி வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ளவைகளிலும் எந்த சொரூபத்தை வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இதுதான் முதல் கற்பனை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிப்பது என்னவென்று சொன்னால், அதான் பாருங்க, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது பிரதான முதன்மையான கற்பனை. 39ஆம் வசனத்தில் இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னன்னு சொன்னார். நல்லா பாருங்க, இதற்கு ஒப்பாய் இருக்கிற இந்த பேரலல் லா, பேரலல்ங்கிற வார்த்தைக்கு சமமாய் இருக்கிற, ஒப்பாய் இருக்கிற, எப்படி உன் கடவுளை முழு மனதோடு அன்பு செலுத்துகிறாயோ அதே போல இங்கேயும் உன் சக மனிதனோடு அன்பு செலுத்து. இது 2ஆம் கற்பனை. நம்ம அருமையா பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? அன்பே பிரதானம் என்ற பிரதானம் அப்படின்னு பாட்டு பாடணும். பாட்டு பாடினோம். அன்புதான் முதன்மை, பிரதானம் அப்படின்னா முதன்மை. இந்த அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நியாயப்பிரமாணம் அவசியமே இல்லை. எங்கே அன்பு, எந்த அளவிற்கு நாம் கடவுளை நேசிக்கிறோமோ அதே அன்பை மனிதர்களிடத்திலையும் நம்ம காண்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணம் அங்க தேவையே இல்லை. அததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்றார். மத்தேயு 22:37 வசனத்துல இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் ஆத்துமாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன் முழு பலத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறு, அதே பலத்தோடு மனிதர்களிடத்திலும் அன்பு கூறு, பிறனிடத்திலும் அன்பு கூறு. அப்பொழுது அங்கே நியாய பிரமாணத்திற்கு தேவையே. அன்பு எல்லாவற்றிற்குமே அது முக்கியமானது. கிறிஸ்து
கிறிஸ்து இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றவே வந்தேன், அழிப்பதற்கு அல்ல என்று சொல்லுகிறார். அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கணும். நம்முடைய கற்பனைகளிலே மிகவும் முக்கியமான ஒரு கற்பனை, நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்பது ஒரு கற்பனை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்திலே தன் மரணத்தை சந்திக்க போகிறார். ஆனாலும் இந்த இடத்திலே தன்னுடைய தாயை அழைத்து, யோவான் தன் அன்பான யோவான் சீடனை அழைத்து, இதோ அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். தன் தாயை நினைவு கூறுகிறார், தன் தாயை கனப்படுத்துகிறார். அன்பான தேவ ஜனமே, ஆனால் அந்த கற்பனை என்ன சொல்லுகிறது? நீ நன்றாய் இருப்பதற்கும் நீ பூமியிலே நெடுநாள் இருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே மரிக்க போகிறார். அந்த கற்பனையை அவர் என்ன பண்ணலங்க, நம்ம தான் கொஞ்ச நேரத்தில் மரணத்தை சந்திக்க போகிறோமே, இந்த கற்பனையை, இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நினைக்கவில்லை. மாறாக மரண தருவாயில் கூட அந்த கற்பனையை நிறைவேற்றுகிறார். மரண தருவாயில் கூட நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர். கிறிஸ்துவுக்குள் அன்பான தன்னுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லா சமயத்திலே அன்பு போதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் வித்தியாசமான அன்புள்ளம் கொண்டவர்கள். வித்தியாசமாக அன்பை மற்ற பிள்ளைகளோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வித்தியாசமாக, மற்ற சமயத்தை விட வித்தியாசமானவர்களாக அன்பை நாம் புரிந்து கொண்டு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு நம்மிடத்திலே இருக்குமாய் நியாயப்பிரமாணம் அங்கே நிறைவேறும். நியாயப்பிரமாணம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அன்புதான் முக்கியமானது. அன்பு இல்லை என்று சொன்னால் நம்ம எப்படி நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியும்? அன்புதான் பேசி. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அன்புதான் பேசி. அன்பு இருந்தால் நியாயப்பிரமாணம் நிறைவேறும். அன்பு இல்லைன்னா நியாயப்பிரமாணம் நிறைவேறாது. ஆனால் அன்பு என்பதற்கு இலக்கணமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கடைபிடித்து நாம் வாழுகின்ற பொழுது அன்பு நமக்குள்ளே தழைத்தோங்கும். நம் மூலமாக மற்றவர்களுக்கு பரவும், மற்றவர்கள் மூலமாக இந்த உலகம் முழுவதும் பரவும். அங்கே நியாயப்பிரமாணம் நிறைவேறும். ஆக அன்பான என்னுடைய பிள்ளைகளே, அன்பு அன்பு அன்பு, அந்த அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற அந்த அன்பை சக மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். அந்த அன்பிற்கு இலக்கணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மற்றவர்களுக்கும் உணர்த்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், கர்த்தாவின் நியாய பிரமாணத்தை நீர் அழிப்பதற்கு அல்ல, மாறாக அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பல்வேறு திசைகளிலே பிரிந்திருக்கிறோம். எங்களுடைய திருச்சபை அரசியலினாலும் பதவி வேண்டும் என்பதனாலும் கர்த்தாவே நாங்கள் பிளவுபட்டு உம்முடைய அன்பை சுமந்து செல்ல முடியாதபடி எங்களுக்குள்ளே பகைமை உணர்வோடு வாழ்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் அன்பை எடுத்து செல்ல வேண்டிய நாங்கள் எங்களுடைய அன்பிற்காக நாங்கள் போராட வேண்டியது இருக்கிறது சுவாமி. இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவரே சாத்தான், பிசாசானவன். ஆண்டவரே, எங்கே பகைமை ஆண்டவரே, எங்களுக்குள்ளே பகைமையை உருவாக்கி பல்வேறு திசைகளிலே பகைமைக்க வைக்கிறார் ஆண்டவரே. பிரிவு, பகைமை ஆண்டவரை, பிரச்சனை, சண்டை, சச்சரவு, போராட்டம், இப்படி பல்வேறு வகையிலே எங்களை ஆண்டவரை பிரிந்திருக்க செய்கிறார்.
நீர் சுவாமி. அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நம்முடைய கடவுள் அன்பிற்காக, அன்பின் மூலமாக எங்களுக்கு விட்டு சென்ற, எங்களுக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணங்களை சரியாக கடைபிடித்து இந்த உலகத்திற்கு அன்பை நாங்கள் பகிர தேவன் எங்களையும் ஒரு கருவியாக மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் வழியாக இடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அரவணைப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த வாரத்தின் முதல் நாளுக்காகவும் ஆராதனை வேலைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த வாரம் முழுவதும் உடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருந்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருப்பதற்கு இடத்தையும் அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்ததோடு மட்டுமல்லாது எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதித்தீர். எங்களுக்கு நல் ஆலோசனைகளை கொடுத்து நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரை இப்பொழுதும் கூட இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனை நடைபெறுகிறது. ஆம் ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக நடைபெறுகிற ஆராதனை மிக விரைவில் நிறுத்தப்பட்டு நாங்கள் எல்லோரும் ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்கிற அந்த தொற்று வியாதியை ஆண்டவரே நீரே கர்த்தாவே இந்த உலகத்தை விட்டு எடுத்து போட்டு எல்லா மக்களும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பயமில்லாமல் வாழ தேவனை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய பேராயருக்காகவும் குருமார்கள் மற்றும் ஆலோசனை சங்க உறுப்பினர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. திருச்சபையை நீர் ஆசீர்வதி. திருச்சபையின் தலைவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய ஆலயம் ஆண்டவரை இன்னும் விரைவாக திறந்து ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக இடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குருசேகரத்தை உடைய கரத்தில் படைக்கிறோம். குருசேகரத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் தொடங்கி வயது முதிர்ந்தவரை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆம் ஆண்டவரே, 13ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி முடித்திருக்கிற திருமதி அன்பு செல்வ ரூபி அவர்களுக்காக வருகிறோம். கடந்த 14ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி முடித்திருக்கிற திரு தியாகராஜன் அவர்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, கடந்த 15ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி முடித்திருக்கிற திருமதி மெர்சி வசந்தன் அவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, கடந்த கர்த்தாவை 18ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிற மாஸ்டர் நோயல் சன் ஆஃப் மிஸ்டர் ஜேம்ஸ் வினோத் குமார் அவர்களுக்காக நம்முடைய அந்த தம்பிக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். அருமை பிள்ளைகள், கடந்த வாரத்தில் ஆண்டவரே புதிய நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய வருஷத்தையும் புதிய நாளையும் கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற புதிய வருஷம் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த ஒரு வருஷமாக மாற்றி தர வேண்டுமா இவ்விடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, கடந்த 14ஆம் தேதி ஆண்டவரே தங்களுடைய கர்த்தாவே திருமண நாளை கொண்டாடி முடித்திருக்கிற திரு ஜான்சன் சுந்தரபோஸ் திருமதி பூங்குடி அவர்களுக்காகவும் ஆண்டவரே கடந்த 16ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி முடித்திருக்கிற திரு VS ராமசாமி என்கிற மணி மற்றும் ஆண்டவரே திருமதி ஈஸ்வரி மணி அவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல, அதே 16ஆம் தேதி திருநாளை கொண்டாடி முடித்திருக்கிற திரு சாமுவேல் நவநீத செல்வன் மற்றும் திருமதி சில்வியா எஸ்தர் அவர்களுக்காக வருகிறோம். அருமை இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதியும். இல்லற வாழ்க்கையை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தபடி நாம் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளும் இந்த இல்லற வாழ்க்கையை ஆண்டவரே அவர்கள் இணைந்து இந்த பல இல்லற வாழ்க்கையை திருமண நாளை காண தொடர்ந்து எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற எல்லா நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.
எல்லா நாளிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய ஆலோசனையும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றெண்டு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்கள் நாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவ கடன்களை மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும் தீமையிலிருந்து தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். நிறைவாக நாம் கீர்த்தனையின் 230 பாடம். கீர்த்தனையின் 230 பாடம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாரை போஷித்து வளர்ப்போம். கீர்த்தனை 230. சுவாமியே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா.
தீர்க்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை